ஒவ்வொரு முனிவரும் ஜோதிடக்கலையில் வேறுபட்ட வழிமுறை வகுத்தனர். அது தனித்துவம் மிக்கதே. சில முனிவர்கள் ஜோதிடத்தை வகைப்படுத்தினாலும் 27 நட்சத்திரமும் 9 கோள் சக்தியுமே அடிப்படையாமதுவே உண்மை. மரபணு ஜோதிட கண்டுபிடிப்பை பக்கச்சார்பின்றி மதிப்பிட்டு உலகம் ஏற்க வேண்டும். ஜோதிட வரலாற்றில் மைகல்லாய் மரபணு ஜோதிடம் விளங்குதே. மரபணு ஜோதிடத்தை கண்டுபிடித்த விஷாலோர் முனிவர் வகையை சேர்ந்தவரே. இவரிடம் ஜடையுமில்லை, நீண்ட தாடியும் இல்லை, கமண்டலமும் இல்லை. அவரின் துணைவியோ ரிஷி பத்தினியின் அனைத்து பண்புகளும் கொண்டவர். தமிழ் ஜோதிடர் சமுதாயத்திற்கு இந்த அரிய கொடையை அளித்த விஷாலின் சாதனையை போற்றுகிறேன். மொழி மதம் அடையாளம் எல்லா வேறுபாடுகளையும் கடந்து உலகெங்கும் பரவட்டும் இப்புதிய ஜோதிட வகை. மரபணு ஜோதிட கண்டுபிடிப்பை பக்கச்சார்பின்றி மதிப்பிட்டு உலகம் ஏற்க வேண்டும். ஜோதிட வரலாற்றில் மைகல்லாய் மரபணு ஜோதிடம் விளங்குதே. மரபணு ஜோதிடத்தை கண்டுபிடித்த விஷாலோர் முனிவர் வகையை சேர்ந்தவரே. நெடுங்காலத்திற்கு ஒரு முறை இத்தகைய மனிதர்கள் இவ்வுலகில் தோன்றுவார்கள். இப்போது அது நிகழ்ந்துள்ளது. கொண்டாட